இதில் காங்கிரசினுடைய இந்த இந்த 2026 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர்லாம் நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு. அது ஏன் அந்த திருப்பி அடிப்போன்ற வார்த்தை வருதுன்னா, ஆர்எஸ் பாரதி பேசும்போது இந்த 5000 ரூபாய் கொடுத்ததன் மூலமாக திமுகவை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும். அதனால் இனிமேல் இந்த ஆட்சியில் பங்குலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. காங்கிரசினுடைய கட்சிக்குள்ள ஒரு நிர்வாகி மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு அனுப்பினது போல இருக்கிற ஒரு மெயில், அந்த மெயிலில் சொல்லப்பட்டிருக்கிற பாயிண்ட்ஸ், அதாவது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னாலும், பட் அதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொஞ்சம் இருக்கிற பாசிபிலிட்டிஸில் தான் வந்து நிற்குது தாவேகா. ஸோ திமுகவை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் இன்னும் எந்தெந்த சைடில் இருந்தெல்லாம் அழுத்தம் கொடுத்து வழிக்கு கொண்டு வர முடியுமோ அந்த வேலைகளில் காங்கிரஸ் ஈடுபடுது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளினுடைய பணிகளும் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்களோட கட்சி பணிகள், பிரச்சாரங்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லா கட்சி தரப்புலையும் முக்கியமான பேசுபொருளாக இருக்கு. அதில் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில இருக்கிற முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. திமுக கூட்டணி எப்பவுமே ரொம்ப வலுவாக இருக்கு, நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்குவோம், அது எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசி சரி பண்ணிக்குவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள். ஆனால் திமுக காங்கிரஸ் சண்டை மட்டும் ரொம்ப பெரிய அந்த கூட்டணியை தாண்டி பேசப்படுகிற ஒரு விஷயம் அளவுக்கு மாறி இருக்கு. இதில் காங்கிரசினுடைய முக்கியமான ஒரு நகர்வாக இந்த 2026 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தவறவிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப அழுத்தமாக முன்வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் தொடர்ந்து பின்வாங்காம, ஏன்னா திமுக ஆப்போசிட் தரப்புல இருந்து ரொம்ப சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க, மறைமுகமாக மெசேஜஸ் சொல்றாங்க. திமுகவினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அமைச்சர்கள் இவங்க மூலமாக பதில்களை சொல்லிக்கிட்டு இருந்த சினாரியோஸ்லாம் தாண்டி முதல்வர் அவர்களே வந்து நேர்காணல்ல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக காங்கிரஸ் கிட்ட ஓப்பனாவே இதுதான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லிட்ட பிறகும் கூட காங்கிரசினுடைய குரல் ஓயலை. இன்னும் சொல்ல போனா இன்னும் வலுவா அதிகமாகிட்டே இருக்கு. இதுல முக்கியமாக பார்க்கும்போது மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இன்னமும் அவங்களோட அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் திரும்பவும் அதே குரல்களை வைக்கிறாங்க. குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர்லாம் நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு. அது ஏன் அந்த திருப்பி அடிப்போன்ற வார்த்தை வருதுன்னா, எங்களுக்கு உரிய முதல்ல மரியாதையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ்காரர்கள் வந்து இத்தனை நாள் ஒரு திமுக கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மட்டும் இருந்ததை தாண்டி ஒரு படி வெளியில் வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அந்த கோர்ட்டில் அந்த ஒரு லைன் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த லைனை தாண்டி வந்து எங்களுக்கான உரிய மரியாதையும் பிரதிநிதித்துவமும் வேணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து நிக்கிறதுன்றது கண்டிப்பாக இந்த அளவுக்கு காங்கிரஸார் பண்ணுவாங்களா அப்படின்னு திமுகவினர் எதிர்பார்த்திருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ நம்ம முன்னாடி முன்வைக்குது. ஏன்னா இந்த திமுக எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் சில தகவல்கள்லாம் இருக்கு. கனிமொழி அவர்களே வந்து நேரடியாக ராகுல் காந்தி அவர்களிடம் சந்திச்சு பேசினாங்க. இதில் உள்ளுக்குள்ள என்ன பேசினாங்கன்ற தகவல்கள்லாம் பெருசாக வெளியில் வரல. பட் ஆனால் இந்த முட்டல் மோதல்களுக்கு, இந்த பரபரப்பான பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அவங்க பேசியிருப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதில் எக்ஸாக்ட்லி என்ன பேசினாங்க, கண்டிப்பாக அவங்க பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சுமூகமான நடைமுறை தான் அதில் தொடரும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. அப்படி நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம்? அப்போ உள்ளுக்குள்ளே என்ன பேசினாங்க, அதுக்கு ராகுல் காந்தி அவர்களினுடைய ரியாக்ஷன் என்ன, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதில் சில தகவல்கள் சொல்கிறாங்க. அதாவது டெல்லியில் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த கனிமொழி அவர்கள் வந்து, உங்களுக்கு நாங்கள் வந்து 28 சீட்டு கொடுக்குறோம், ப்ளஸ் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போல அப்படின்னு தகவல்கள் வருது. இதற்கு முன்னதாக திமுகவினுடைய மன ஓட்டம் என்னவாக இருந்தது, குறிப்பாக திமுகவினுடைய நிர்வாகிகள் தலைமைக்கு அவங்க சொல்ற அறிவுறுத்தல்களாக அழுத்தமாக என்ன இருந்தது அப்படின்னா, காங்கிரஸ்க்கு ஒரு 18 சீட்டு, அதுக்கு மேல தாண்டாதீங்க, ஒரு 20 கூட வராதீங்க, கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான அழுத்தங்கள் தான் கட்சி நிர்வாகிகள் மத்தியில இருந்து திமுக தலைமைக்கு போயிருக்கு. ஆனா இது இப்படியே போயிட்டு இருக்கிறத பார்த்தா சரி வராது போலன்னு அங்க அவங்க சொல்லும் போது இன்னமும் கூட ஓகே ஒரு 28 சீட் கொடுக்குறோம், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இது பதவி கொடுக்குறோன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கும் கூட ராகுல் காந்தி அவர்கள் ஒத்து வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இங்கே அதிகபட்சமாக 30 சீட்டை தாண்டுற மைண்ட் செட் அப்படிங்கிறது
முதல்வர் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தகவல்கள் மூலமாக தெரிய வருது. ஆனால் இதுக்கெல்லாம் அப்போ நாங்கள் ஒத்து வரல அப்படின்னா, ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு ரீப்ளையை கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு தகவல். அதாவது அப்போ ஒத்து வரலைன்னா அப்போ அவங்க என்ன டிமாண்ட், என்ன கோரிக்கை என்னதான் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பரவலாக பார்த்துட்டு இருக்கிறது ஆட்சியில் பங்கு. சரி, அவங்க ஏதோ அமைச்சரவையில் இடம் கேட்குறாங்க அப்படின்றது தான் நம்ம விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் தொகுதிகள் கேட்குறாங்கன்னு. ஆனால் இதனுடைய நீட்சிங்கிறது எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள் இன்னைக்கு பேசுபொருளாயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், காங்கிரசினுடைய கட்சிக்குள்ள ஒரு நிர்வாகி மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு அனுப்பினது போல இருக்கிற ஒரு மெயில். அந்த மெயிலில் சொல்லப்பட்டிருக்கிற பாயிண்ட்ஸ், அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு என்னென்ன தேவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இதெல்லாம் தான் காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுகவுக்கு வைக்கிற டிமாண்டாக இருக்கணுன்றது மாதிரியான அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக மீண்டும் இது இன்னும் கொஞ்சம் வலுத்திருக்கு. இந்த மோதல் போக்கும் இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, எங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறதும் இன்னமும் வலுத்திருக்கு. ஆட்சியில் பங்கு எங்களுக்கு இவ்வளோ தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே கேட்குற மாதிரியான கோரிக்கைகள் தான் அது தொடர்பான விஷயம். தகவல் என்னன்னா, ஆட்சியில் பங்கு இது ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே பேசுபொருளாக இருக்கிற விஷயம் தான். அமைச்சரவையில் இடம் கேட்பது அப்படிங்கிறது. இரண்டாவது, கூடுதல் சட்டமன்ற தொகுதிகள், இதுவும் பேசுபொருளாக இருக்கிற விஷயம்தான். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப 30 சீட்டுக்கும் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு பழையபடி வேணும் அப்படின்னா 50 சீட்டுக்கு மேலே அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது 63 சீட் வரைக்கும்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் குறைஞ்சி தான் இப்போ நின்றுச்சு, 25 சீட்டுக்கிட்ட நின்றுச்சு. ஸோ இப்போ திரும்பவும் அந்த 50 சீட் அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது இரண்டாவது விஷயம். இப்போ 3, 4 இப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது வாரியங்கள் முதல் கூட்டுறவு சங்கங்கள் வரைக்கும் எங்களுக்கு பங்கு வேணும். இந்த சட்டமன்ற தேர்தலோடு இது முடிஞ்சு போகிறதில்ல. உள்ளாட்சி அமைப்புகள்லையும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், ஒவ்வொரு நிர்வாக மட்டத்திலையும் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய ரொம்ப அழுத்தமான குரலாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதான் வாரியங்கள் முதல் கூட்டுறவு சங்கங்கள் வரைக்கும், அந்த தேர்தல் வரைக்குமே கூட எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் இது பண்ணி வெற்றி பெறுவாங்க. அது ஆஸ் யூஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம். பட் அதுலேயும் கூட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நான்காவது ஒரு விஷயம், உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்கள். நான் சொன்னது போல் உள்ளாட்சி தேர்தலையும் அதில் கிட்டத்தட்ட 20% அளவுக்கு கேட்குறாங்க அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. ஸோ எங்களுக்கு எல்லா மட்டத்திலையும் பிரதிநிதித்துவம் வேணும். இது ஏன் காங்கிரஸ் இவ்வளோ தூரம் கேட்குறாங்க அப்படின்னா, காங்கிரசினுடைய நிலை, அதாவது தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே அது ஒரு மாதிரி அவங்க ரொம்ப மங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பக்கம் பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மங்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ காங்கிரஸை மறுபடியும் வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சியினருக்கு உருவாகியிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் அவரோட வழிகாட்டுதலின் பேர்ல தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கப்படுது. ஏன்னா நடக்கிற விஷயங்களுக்கு ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏதோ உள்ளுக்குள்ள கூப்பிட்டாங்க, டெல்லி கூப்பிட்டாங்க, மீட்டிங் பேசினாங்க, மல்லிகார்ஜுன கார்கே கண்டிச்சாரு இப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருதே ஒழிய, அப்போ அதற்கு பிரதிபலனாக நடக்க வேண்டிய இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் ஃபுல் ஃபோர்ஸாக அடிக்க தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மோதல் போக்கு அதிகமாயிட்டே தான் இருக்குது. எல்லா மட்டத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இதில் திமுகவோட நிலைப்பாடு அப்போ என்னவா தான் இருக்குது? அப்போ அவங்க எது வரைக்கும் அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. திமுகவுக்கு நான் முன்னாடி சொன்னது போல் இந்த ஒரு 28-30 சீட்டை தாண்டுற மைண்ட் செட் கிடையாது. ஆட்சியில் பங்கு சுத்தமாக கிடையாது. இதில் கூடுதலாக இவங்க கேட்குற உள்ளாட்சி அமைப்புகள் இது எல்லாத்துலேயும் கொடுக்கறதுக்கான மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கப்படுது. அதனால தான் முதல்வர் பேசினதுக்கு அப்புறமும் இது நடக்காத போது தான், ஐ மீன் இந்த அமைதி நிலவாத போது தான் இதில் இன்னும் கூடுதலாக அமைச்சர் ராஜகண்ணப்பன்லாம் பேசுகிறாரு, RS பாரதி அவர்கள் பேசுகிறாரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னார், இதில் கூட்டணிக்கு அவங்க வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும் அப்படின்ற மாதிரி. அப்போ இப்படி தான் திமுக காங்கிரஸ் அணுகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் RS பாரதி பேசும்போது இந்த 5000 ரூபாய் கொடுத்ததன் மூலமாக திமுகவை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும். அதனால இனிமேல் இந்த ஆட்சியில் பங்குலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ திமுக காங்கிரஸை இந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி காங்கிரஸ் எப்படி தாங்கள் கேட்கறதெல்லாம் அச்சீவ் பண்ணிக்க போறாங்கன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதற்காக காங்கிரஸ் எந்த அளவுக்கு பிரயத்தனப்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இந்த 2026க்கு முன்னதாக பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல இன்னொரு விஷயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க. ஆக்சுவலா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னாலும், பட் அதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கொஞ்சம் இருக்கிற பாசிபிலிட்டிஸ்ல தான் நிக்குது தாவேகா. ஏன்னா இங்க தாவேகாவோடு சேருவதால் காங்கிரசினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பான கருத்துக்களை, தரவுகளை
இங்கே வந்து இப்போ முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிற மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவரெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வருது. இதையெல்லாம் ராகுல் காந்தி உன்னிப்பாக கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. அப்போது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு ஒரே ஒரு விஷயந்தான், மறுபடியும் பழையபடி காங்கிரஸை வளர்த்தெடுக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கப்படுது. பட் அந்த இடத்துல தான் திமுக கிட்டேருந்து இவங்க வெளியேறுவார்களா, இல்லை திமுகவுடைய தொடருவார்களா, தொடர்ந்து கொண்டே தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெற்றுவிட முடியுமா, இல்லை அது ஏற்கும்படியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாவேக்காவை நோக்கி நகருவாங்களா? ஸோ இந்த கேள்விகள் தான் இருக்குது. இதற்கான பதில்கள் இன்னும் ஒரு 10-15 நாளில் தெரிய வந்துடும் அப்படிங்கிறது தான் இங்கே அரசியல் வட்டார தகவல். சரி, இப்போ காங்கிரஸ் அப்படி வெளியே போகுதுன்னா அப்போ திமுக என்ன நினைக்கிறாங்க? நான் முன்கூட்டியே சொன்னது போல் திமுகவுக்கு வந்து ரொம்ப இந்த 30 சீட்டுக்கு அதிகமாக கொடுக்குற மைண்ட் செட் கிடையாது. பட் அந்த பாயிண்ட்டுக்கு நகர்த்துறதுக்கே காங்கிரஸ் இவ்வளோ போராட வேண்டியிருக்கு. இதையும் மீறி காங்கிரஸ் எதிர்பார்க்கிறாங்கன்னா அப்போ திமுக பரவாயில்ல போனா போகட்டும்ன்ற ஒரு மைண்ட் செட் வருதுன்னா, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா இங்கே திமுகவுக்கான தோல்வி உறுதி அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஏன்னா திமுக கொள்கை ரீதியாக தான் சம்பாரித்து வச்சிருக்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா, அது காங்கிரஸ் வெளியே போனால் அது வந்து கிட்டத்தட்ட சரிபாதியாக உடையும். அது வந்து திமுகவுக்கு பெரிய இழப்பு. அதனால திமுக வந்து காங்கிரஸ் இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. இருந்த போதும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளும் குடைச்சல்களும் அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் தாண்டி போகுதுன்னா அங்கே திமுக என்ன பண்ண பிளான் போட்டிருக்கிறாங்கன்ற ஒரு விஷயமும் இப்போ பேசுறாங்க. அதாவது பிளான் பி, திமுகவோட பிளான் பி என்னன்னா, இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அந்த 12 பேர் வந்து திமுக கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த 12 பேரை வச்சு அண்ட் மோர் ஓவர் இன்னும் அவங்க இல்லாமல் காங்கிரஸ்குள்ளே இருக்கிற மூத்த தலைவர்கள் ப. சிதம்பரமாக இருக்கட்டும், திருநாவுக்கரசு, இவங்கெல்லாம் கொஞ்சம் திமுக ஃபேவரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு காங்கிரஸ்குள்ளே ஒரு பெரிய கழகத்தை உண்டு பண்ணுற ஒரு பிளான் எதுவும் போட்டிருக்கிறாங்களோ என்னவோ, அதை தான் ஒரு பிளான் பின்னு சொல்லி இப்போ எழுதுறாங்க. இதன் மூலமாக காங்கிரஸை கொஞ்சம் வழிக்கு கொண்டு வந்துட முடியும்னு பார்க்குத திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இது வந்து இப்போவெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது நான் சொல்கிறது போல் அதுதான் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது தான் அரசியல் வட்டாரத்தில் இப்போ பேசப்படுற தகவலாக இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் எல்லாம் 2 தரப்பு தலைமைகளும் பேசி முடிவு பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதில் காங்கிரஸ் கேட்குற விஷயங்கள் ஒரு பக்கம் அவங்க தரப்பு பார்த்தா அது நியாயமான ஒரு விஷயம். பட் இங்கே திமுக பக்கம் அது பார்த்தா அது ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம். தமிழ்நாட்டினுடைய இது வரைக்கும் அரசியல் இதிலே இல்லாத மாதிரியான, அதாவது ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முதல்வர் சொன்னார்ல, அதிலிருந்தே கொஞ்சம் பின்வாங்கி ஆட்சியில் பங்கு இல்லை அவங்க கேட்குற பிரதிநிதித்துவங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு முதல்வர் வருவாரா, இல்லை அதெல்லாம் கொடுக்காம எப்படி பேசி அவங்கள சமாளித்து கூட்டணிக்குள்ளே இருக்க வைப்பாங்க, இல்லை விஜயை நோக்கி காங்கிரஸ் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் நாட்களில் தெரிய வரும். தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே இன்னும் ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அதையும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இதில் இன்றைக்கான விஷயங்களாக ஒரு 2 விஷயம் நடந்திருக்கு. அதில் இப்போ ஒரு பக்கம் காங்கிரஸ் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த பக்கம் இருக்கிற அந்த முதல் தகவலை சொல்லிடுறேன். அதாவது காங்கிரஸ்குள்ளேயே இருக்கிற மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நியமிக்கணும். ஏன்னா அவர் அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸ்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மூத்த தலைவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த பாயிண்ட் அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இதன் மூலமாக ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ஒருங்கிணைப்பாளர் பணியை, முக்கியமான அந்த இந்தியா கூட்டணியை மேற்பார்வையிடும் பணியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் செய்யணும். அப்போது அதன் மூலமாக கொஞ்சம் ராகுல் காந்திக்கு பேர்டன் குறையும்னு அவர் நினைக்கிறார் போல. அதனால இப்படி சொல்கிறார். என்ன இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் திமுக ஒரு தலைவரை வந்து அந்த ஓவரால் கூட்டணியே, அது வந்து காங்கிரஸோட முயற்சியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் அதில் திமுக முக்கியமான பங்கு வகிக்குது, அது என்னவோ உண்மைதான். பட் இருந்தாலும் அந்த கூட்டணியுடைய ஒரு தலைமையாக ஒரு தலைமை ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்கிற அந்த இடத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுன்றது கொஞ்சம் யோசிக்க தான் வைக்குது. இது எதுவும் திமுக அங்கே காங்கிரஸ்குள்ளே இருக்கிறவங்களை கிளப்பி விட்டு எதுவும் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வருது. பட் அதுக்கான உண்மைகள் என்னன்றது எக்ஸாக்டாக தெரிய வரல, அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற காங்கிரஸ் வந்து அப்படியே புதுச்சேரி பக்கம் இருந்தும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, ஒரு செக் பாயிண்ட்டை வைக்கிறாங்க. என்னன்னா, நீங்க அங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒரு தேவையான ஒன்றா இருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு வேணும்னு திமுக கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்க காங்கிரஸ் பிரதானமான ஒன்று. அப்போ தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்கன்னா இங்க புதுச்சேரியில் நாங்க திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை புதுச்சேரியினுடைய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
ஸோ திமுகவை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் இன்னும் எந்தெந்த சைடில் இருந்தெல்லாம் அழுத்தம் கொடுத்து வழிக்கு கொண்டு வர முடியுமோ அந்த வேலைகளில் காங்கிரஸ் ஈடுபடுது. ஏதோ சும்மா ஒரு சீட்டுக்காக திமுக சைட்லாம் சொல்லுவாங்க, காங்கிரஸ்காரங்க வழக்கமாக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இப்படி தான் பண்ண ஆரம்பிப்பாங்க, கடைசியில் நாங்கள் அதெல்லாம் பேசி சமாளிச்சிடும். ஐ திங்க் ஆர்எஸ் பாரதி சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்வை தான் காங்கிரஸ் மேலே இருந்தது. பட் காங்கிரஸ் இந்த முறை புடியாப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா இங்கே வந்து விடா கண்டனாக காங்கிரஸ் இருக்குது, கொடா கண்டனாக திமுக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடா கண்டன் கொடா கண்டனில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் யார் அவங்களுக்கானதை சாதிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. மொத்தத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த விஷயம் நாளுக்கு நாள் பரபரப்பு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் இருந்தது அப்படிங்கிறத தாண்டி நேரத்திற்கு நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ அப்படியாப்பட்ட சூழ்நிலையாக மாறி இருக்கு. ஸோ அதில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய திடீர் திருப்பங்கள் தமிழக அரசியல் நடக்க இருக்கு. அந்த திருப்பங்கள் நடக்கும்போது அது தொடர்பாகவும் பேசலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நான் கோபிநாத். நன்றி.